ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த மினி விலாக்கு. காலையில் சாப்பாடு சாம்பார் வச்சுட்டேன். எங்கள் ஊரில் வந்து கொடை ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை கால் நட்டிட்டாங்க. அந்த வீடியோ தான் பார்த்தீங்க. ஈவினிங்கில் வந்து வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டேன். செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பையனை யோகா கிளாஸில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். இந்த செடி பாருங்கள், 5 மணி பூன்னு சொல்லுவாங்க. 5 மணிக்கு ஷார்ப்பாக காலையில் 5 மணி, சாயங்காலம் 5 மணிக்கு பூக்கும். பையனை வந்து 2வது ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு பழைய பூவெல்லாம் வந்து சாமி படத்துக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு புது பூ வந்து வைக்கிறேன் சாமிக்கு. சாமந்தியும் எப்போதுமே நான் வந்து பன்னீர் ரோஸ் வாங்குவேன். அது கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லா வந்து வீடே வந்து நறுமணமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வாசனை பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக பன்னீர் ரோஸும் சாமந்தி வாங்குவேன். மல்லிகைப்பூ வாங்குவேன். மல்லிகைப்பூ வந்து வாங்க மறந்துட்டேன். அதனால் வந்து மல்லிகைப்பூ வாங்கலை. சரி, நம்ம ரோஸு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஸே எல்லாருக்குமே வச்சு விட்டுட்டேன். நிறையாவே இருந்தது. எல்லா சாமிக்கும் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பேன். கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். நம்ம டைம் இருந்தால் இன்னும் படிக்கலாம். அதனால் அந்த 2 மாதம் நான் போட்டு விட்டுட்டு பூஜையை வந்து பண்ணுவேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு ஊதுபத்தி காட்டிடுவேன். எல்லாருக்குமே வந்து தனியாகவே காட்டுவேன். மொத்தமாக காட்டினா வந்து எல்லாருக்கும் போகுமான்னு தெரியாது. அதனால் வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக வந்து காட்டுவேன் நான். காட்டி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஏற்றி வைப்பேன். மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன், கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். அதனால் எல்லாருக்கும் தனித்தனியாக வைப்பேன். மேலே பிள்ளையார்கிட்ட வந்து ஒரு தட்டில் வைப்பேன். கீழே வந்து வராகி அம்மன்கிட்ட ஒரு தட்டில் வச்சுருவேன். தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் அந்த தட்டில் வந்து காட்டிட்டு எல்லா இடமும் காட்டிட்டு பின்னாடி ரூம்லேயும் கொஞ்சம் காட்டுவேன். சுற்றி வந்து நம்ம எல்லா இடமுமே காட்டணும். ஊதுபத்தியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, கற்பூரமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு மூலை முடுக்கு எல்லா இடமுமே காட்டினா தான் நம்ம வீட்டில் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஏதாவது நெகட்டிவ் வைப் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வெளியே போயிடும். அதனால் எல்லா இடமுமே காட்டுங்க. கதவை திறந்து வச்சுட்டு தான் எப்போதுமே சாமி கும்பிடணும், நிலவாசல் கதவை. அப்போ தான் தெய்வங்கள் வந்து உள்ளே வருவாங்க.